தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனுக்கு கதவை சாத்தினார் ஜோசப் விஜய். திருமாவளவனுக்கு கதவை சாத்தினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருமாவளவன் ஆட்சியில் பங்கு பெறுவதும் அதிகாரத்தில் பங்கு பெறுவதும் தான் தங்களுடைய கட்சியின் குறிக்கோள் என்று கூறினார். திமுக கூட்டணி இந்த முறை ஆட்சியை பிடிக்கும், ஆனால் பெரும்பான்மை கிடைக்காது. தங்களது தயவு இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது. திமுக கூட்டணி அமைச்சரவையில் பங்கு பெற்று காரியம் சாதிக்கலாம் என திட்டம் போட்டிருந்தார் திருமாவளவன். ஆனால் தேர்தல் முடிவில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. 8 தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஆனால் அவருக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்தே இருந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகம் மாயாஜாலம் நிகழ்த்தி ஆட்சியை பிடித்தது. ஆனால் பெரும்பான்மைக்கு 11 தொகுதிகள் தேவைப்பட்டன. திருமாவளவன் தனது ஆதரவை வழங்கினார், ஒரு அமைச்சர் பதவியை வழங்கினார். ஆனாலும் கூட மிரட்டல் தொனியில் விஜயை பேசி வந்தார். அடிக்கடி தமிழக வெற்றி கழக அரசுக்கு மிரட்டல் கொடுத்தால் காரியம் சாதிக்கலாம் என்று திட்டம் போட்டிருந்தார். பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது பொதுவெளியில் தாங்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருப்பதால் நாங்கள் ஆதரவை வாபஸ் பெற மாட்டோம் என்று நினைக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வோம் என்று கூறினார். தங்களால் தான் இந்த அரசு ஆட்சி நடப்பதாக கூறினார். தாங்கள் தான் தமிழக வெற்றி கழக அரசுக்கு அச்சாணி என்று கூறினார். ஆக தாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் தமிழக வெற்றி கழக அரசு நடக்காது, ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று கூறினார். மேலும் சட்டசபையில் ஜோசப் விஜய் அவர்களை குறித்து திமுக விமர்சனங்களை கிளப்பிய போது திருமாவளவன் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக பேசவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழக அரசின் குறைகளை பொதுவெளியில் பேசி வந்தார். இதனால் ஜோசப் விஜய் அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளானார் திருமாவளவன். தற்பொழுது ஜோசப் விஜய் திருமாவளவனுக்கு வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என்று சொன்னால் வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஆட்சி கவிழ்ந்தாலும் மீண்டும் ஆட்சியை எப்படி பிடிப்பது என்று எங்களுக்கு தெரியும். மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று ஜோசப் விஜய் கூறியுள்ளார். மேலும் எங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டால், எங்களுக்கு வழங்கும் ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டால் உங்களுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள் என்று கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியே இருக்காது, அந்த அளவுக்கு திமுக உடைத்து சின்னா பின்னமாக்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி அடிக்கடி வாரிய தலைவர் வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர் பதவி வேண்டும் என்று லிஸ்டை கொடுத்து காரியம் சாதிக்க நினைத்தது. அதற்கும் ஜோசப் விஜய் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். பொதுவெளியில் தமிழக வெற்றி கழக அரசை விமர்சனம் செய்வதை நிறுத்தி கொள்ளாவிட்டால் தங்களுடைய ஆதரவு தேவையில்லை என்று விஜய் வெளிப்படையாகவே கூறியுள்ளார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், மதிமுக தலைவர்கள் ஆகியோர் ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடத்தை எழுப்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திருமாவளவனுக்கு முதல் முறையாக எச்சரிக்கை கொடுத்துள்ளார். தாங்கள் ஆதரவை வாபஸ் பெறுவதாக இருந்தால் வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். தாங்கள் ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம். எப்படி ஆட்சியை பிடிப்போம் என்று எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டால் ஆட்சியை எப்படி நடத்துவது என்றும் எங்களுக்கு தெரியும். ஆதரவை வாபஸ் பெறுவதாக இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஜோசப் விஜய் திருமாவளவனுக்கு கரார் காட்டியுள்ளார். திருமாவளவன் சற்று வாயடைத்து போய் உள்ளார். இனிமேலாவது திருமாவளவன் ஜோசப் விஜய் அரசாங்கத்தை பொதுவெளியில் குறை கூறுவதை நிறுத்திக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.